வெளியீட்டு விழாவிற்கு இங்கே தலைமையேற்று இந்த விழாவை வடிவமைத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எனது ஆரோக்கிய நண்பர் எழுத்தாளர் கதை சொல்லி பவா செல்லதுரை அவர்களே, இந்த நூலில் பெற்றுக்கொண்டு கரும்பலைகள் கதையை பற்றி மட்டுமல்லாமல் தனது வாசிப்பு அனுபவத்தை நம்முடன் பகிர்ந்து கொண்டு உடனடியாக ஒரு இன்ஸ்டன்ட் கவிதையை எழுதி எங்களை எல்லாம் கவர்ந்த முதல்வரின் தனிச் செயலாளர், ஆஃபீஸர் என்பார்கள், அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரிகளாக ஒரு முன்னுதாரண அதிகாரியாக விலகிக் கொண்டிருக்கும் மதிப்புமிகு எம்.எஸ். சண்முகம் ஐஏஎஸ் அவர்களே, எனது நூலின் ஆங்கில பதிப்பு வெளியீட்டு விழா, அதன் மூல நூலான தமிழ் பதிப்பை மிக முக்கியமான வாசகராக இருந்து பல பேர்கள் அந்த நூலை கொண்டு சென்று சேர்க்க மனம் விட்டு பாராட்டி, ஒவ்வொரு முறை சந்திக்கும் பொழுதும் மனம் விட்டு பாராட்டி என்னை மீண்டும் எழுத வைத்திருக்கக்கூடிய, நாங்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய எங்கள் முன்னத்தியர், எங்கள் கொள்கையை வழிகாட்டி, சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு கேட்பார். அவர் பேசும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இருந்துச்சு சார் என்ன சொல்கிறது கேட்டீங்க, இப்போ என்ன கேட்டிங்கன்னா அப்படின்னு கேட்பார். கேட்டிங்கன்னா என்ன இருக்குன்னா, இதை கூட கேட்காம இருக்கீங்களா மடையங்களான்னு ஒரு ஃபீலிங் எனக்கு தோணும். அவ்வளவு பெரிய விஷயத்தை எளிமையாக கொண்டு வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறைக்கு திராவிட இயக்க தத்துவங்களை, அரசின் கொள்கைகளை, அதன் விளைவுகளை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கும் எனது அன்பு ஆரோக்கிய சகோதரர் முனைவர் ஜெயரஞ்சன் அவர்களே, இந்த நூலை வெளியிட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு ஹாட் சீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே. ஏன்னா ஹாட் சீட்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டை நோக்கி குறிவைத்து எய்யப்பட்டு கொண்டிருக்கும் இந்த அம்புகள், அதை ஒற்றை மனிதராக நின்று முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக நம்முடைய முன்னோடி தலைவர்கள் தமிழ்நாட்டு தனித்தன்மையை, தமிழ்நாட்டின் மொழியை, தமிழ் மொழிக்கான உரிமையை பாதுகாத்து 60 ஆண்டுகளாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மானத்துக்கான சாவி இப்பொழுது மாண்புமிகு அமைச்சரிடம் இருக்கிறது. அதை காப்பாற்றுவதற்காக, அதை நிலைநிறுத்துவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலும் இன்னைக்கு இந்த விழாவிற்கு வருகை வந்திருக்கிறார். அவரை பற்றி பேசும்போது என்னால் எமோஷனாகவும் பேச முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய அப்பா. உங்களுக்கு தெரியும், நாங்கள் திமுக குடும்ப கட்சி இல்லையா, பல குடும்பங்களுக்கான கட்சி, பல லட்சம் குடும்பங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, பல லட்சம் குடும்பங்களால் காப்பாற்றப்பட்டு தமிழ்நாட்டு மக்களின் தனி உரிமைக்காக இன்று போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு பழைய திமுக கட்சிக்கார வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்கள் படமும் இருக்கும். அதே போல் எங்கள் வீட்டில் எல்லா தலைவர் படம் இருக்கும். மகாத்மா காந்தி படம் இருக்கும், வல்லபாய் பட்டேல் இருக்கும், ஜவஹர்லால் நேரு இருக்கும், அவர் பெரியார் படம் நடுவில் பெரிய படமாக இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க பேர் அண்ணா படம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய கடைசி படமாக எங்களுடைய ஊரில் சார்ந்த பாவு சண்முகம் அவருடைய படமும், அதன் அருகில் அன்பில் தர்மலிங்கம் படம் எங்கள் வீட்டில் இருக்கும். அப்படித்தான் எங்களுக்கு அவர் ஒரு பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பெருந்தலைவராக எங்கள் வீட்டில் பல காலமாக புகைப்படமாக இருந்தவர். அதை தாண்டி அவருடைய தந்தை எனக்கு ஒரு ஆதர்சமான ஒரு மனிதர். என்னை ரொம்ப அவருக்கு பிடிக்கும். பொய்யாமொழி அண்ணன் திருவண்ணாமலைக்கு எப்போ வந்தாரோ தளபதி கூட வருவாங்க, இளைஞர் நிகழ்ச்சியாக வருவாங்க, இல்லை அப்போ மழையாக இருந்தாங்க தளபதி. அப்போ அதுக்காக பல நிகழ்ச்சிகளுக்காக வரும்பொழுது கூட வருவார். கூட வரும்பொழுது அவர் திருவண்ணாமலைக்கு உள்ள வந்ததுலேருந்து திருப்பி திருப்பி மறுநாள் ஊருக்கு போகிறவங்க என்னை கூடையே உடனே வைத்துக் கொண்டிருப்பார். அவ்வளவு எனக்கு என்னை மிகவும் என்னை ஆதரித்து ஈர்த்து கொண்டிருந்த மனிதர். ஒரு அற்புதமான, அவர் சிரித்து பார்க்கணும், நம்ம அவ்வளவு மனம் விட்டு சிரிக்கக்கூடியவர். அம்மா இருப்பாங்க வீட்டில், அப்பா இருப்பாங்க. நமக்கெல்லாம் அப்பா மேலே சில கோபம் இருக்கும், சில விஷயங்கள் கேட்டால் கிடைக்காது, இல்லை நம்மளை திட்டிருப்பாங்க. உடனே நம்ம போய் அம்மாட்ட போய் என்ன நினச்சிக்கிறாரு அவர்னு உரிமையாக கேட்போம் இல்லையா, உரிமையாக பேசுவோம். அம்மாட்ட போய் அப்பாவை பற்றி எனக்கு குறைகள் சொல்லுவோம். அந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால்
அந்த குறையை உறுதியாக போய் நாங்கள் வந்து பொய்யாங்கிட்ட சொல்லலாம். அவர் கேட்டுக்குவார், புன்னையோடு கேட்டுக்குவார், இருந்தா அவசரப்படாதான்னு கேட்டு அவ்வளோதானே விடு நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் தலைமுறையில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு ஒரு ஒரு வடிகாலாக இருந்தவர். எனக்கு இன்னமும் நினைவு இருக்கிறது. திருவண்ணாமலையில் ஒரு முறை போன டாடா சேர கார் வாங்கியிருந்தேன். நைட்டு சாப்பிட்டுட்டு தளபதி எல்லாம் படுத்தவங்க எங்கேயும் போவோம், எங்கேயும் எழுதுன்னு சொன்னார். சரி அங்கேயே இருந்தேன். எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் படுத்து போனோன்னு வா கார் எடுவோம் காரை அப்படின்னு சொல்லி எப்போ காரில் ஏறி அவருடைய நண்பர் வந்திருந்தார். இரவு சுற்றுப்பயணம் அப்பெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் திருவண்ணாமலை அவ்வளோ பெரிய இதுவும் இல்லை. இரவு முழுக்க காரில் சுற்றிட்டு செஞ்சிக்கோட்டைக்கு போய் அந்த இரவில் ஒரு பௌர்ணமி இரவில் செஞ்சிக்கோட்டை மலை ஏறலாமா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டுக்கு போய் மலையேறிய நினைவுகள் இருக்கிறது. அவருக்கு அடுத்த தலைமுறையாக இன்று அதை தாண்டி அரசியலில் ஒரு உச்சம் தொட்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு எத்தனை நன்றிகளை சொன்னாலும் இது குடும்ப பாசம்ன்றதுனா இதுதான் உண்மையான குடும்ப பாசம். ஆகவே அவர் இந்த விழாவிற்கு வருகை இருந்திருப்பது வந்து எங்களுக்கு வந்து மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த பருதி சொன்னார், உண்மையில் 2 புத்தகத்தில் வந்து கவர்னர் ஹெலிகாப்டரை விட இந்த கரும்பலைகள் கதைகள் தான் இது வந்து மைய கவனம் பெற வேண்டிய புத்தகம். ஏனென்றால் இது வந்து இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு புத்தகமாக ஆகிறதுக்கு காரணம்னா பல நிகழ்ச்சிகள் நம்ம இந்த சோசியல் மீடியாவால் பள்ளிகளில் நடக்கக்கூடிய தவறுகள் அல்லது பள்ளிகளில் நடப்பதாக சொல்லப்படக்கூடிய தவறுகள் அல்லது வேறு எங்கு நடந்தாலும் அதை கொண்டு போய் பள்ளியுடன் முடிச்சு போடக்கூடிய இந்த சூழ்நிலையில வந்து பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் வந்து மிக மிக முக்கியமான ஒரு கவனத்தை பெறுகிறார்கள். அது வந்து பெரிய பல கலைகளை கற்றுக்கொடும் நிர்வாகம் திறமை மட்டும் போதாது, அதையும் தாண்டி பல திறமைகள் தேவைப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. அப்படிப்பட்ட தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு மனோதத்துவ பயிற்சியாக இந்த புத்தகத்தை கொண்டு வரலாம். ஏன்னா நம்முடைய தமிழின் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஆளுமைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை பற்றி, பள்ளிக்கூட அறைகளை பற்றி, பள்ளிக்கூட ஆசிரியர்களை பற்றி, அவருடைய வகுப்புகளை பற்றி எழுதிக்கூடிய கதைகள் கட்டுரைகள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் படித்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு கையேடாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த புத்தகம் தான் வந்து இந்த விழாவின் கதாநாயகனாக இருக்க முடியும். ஆகவே இந்த புத்தகத்தில் என்னுடைய கதையில் இருப்பது எனக்கு மிகப்பெரிய பெருமையை தருகிறது. எல்லாத்தையும் தாண்டி மீண்டும் எழுதணும் ஜெயரஞ்சன் சார் சொன்னார், அது ஒரு ரைட்டர் பிளாக் தான். ஆனால் இன்னைக்கு வந்து பாபா சொன்னதில்லை, ஏற்கனவே ஒரு 4 கதை எழுதியிருந்தேன், எல்லாத்தையும் முடிச்சு நடுவில் ஒரு பெரிய கேப் விழுந்ததுக்கு உண்மைதான். இந்த ஆண்டு சென்ற ஆண்டு கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழா. ஆகவே இந்த 100ஆண்டு விழாவை பற்றி பல்வேறு செயல்பாடுகளை நாங்கள் செய்யறதுக்காக எங்களுக்கெல்லாம் நிறைய பணிகளை கொடுத்துருந்தார் தலைவர். அதை நான் நிறைய செஞ்சு பேச்சு போட்டிகள்லாம் நடத்தணும், தமிழ்நாடு முழுக்க நடத்தணும். அப்படி நடத்தும்போது தலைவரை பற்றியான பதிவுகள் நிரந்தரமாக ஒரு பதிவு இருக்கணும்னு சொல்லி தலைவரை பற்றி கலைஞர் கட்டிய தமிழ்நாடுன்னு ஒரு புத்தகத்தை நான் வந்து எழுதினேன். அந்த புத்தகம் வந்து இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை இந்த டிவி தொலைக்காட்சி விவாதங்களுக்கோ அல்லது வேறு எங்கேயா பள்ளிக்கூடங்களுக்கோ தலைவரை பற்றி பேசும்போது, திராவிட இயக்கத்தை பற்றி பேசும்போது, திமுக தமிழ்நாட்டில் செய்த சாதனைகளை பற்றி பேசும்போது அதற்கெல்லாம் ஒரு தரவுகளை எங்கேயும் தேடி அடைய வேண்டாம். அந்த ஒரு புத்தகத்திலேயே எல்லா ஆதாரங்களுடனான தரவுகள் இருக்கும். அது ஒவ்வொரு துறை சார்ந்து அதை நான் பிரித்து அதை எழுதியிருந்தோம். அது எழுதும்போது அப்பதான் தோணுச்சு, ஒரு மனிதர் வாழ்நாளில் கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் காலையில 4 மணிக்கு எழுந்து இரவு 11 மணி வரைக்கும் முழு நேர அரசியல் வாழ்க்கையில் அத்தனை 1000 பக்கங்கள் எழுதியிருக்கிறார், அத்தனை லட்சம் கடிதங்கள் எழுதியிருக்கிறார், அத்தனை திரைப்படங்களுக்கு கதைவசனம் எழுதியிருக்கிறார், பாடல் எழுதியிருக்கிறார். இது எல்லாம் போக அரசியல் எதிரிகளை சமாளித்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு கொள்கை பயணத்தில் ஒரு பெரிய இயக்கத்தை தோல்விகளுக்கு இடையே எத்தனை தோல்விகள் வந்தாலும் அந்த இயக்கத்தை தவறாமல் கட்டி இழுத்து நேர்கோட்டில் செலுத்தி இருக்கிறார்கள் போது அந்த ஆளுமை அந்த உழைப்பை பார்க்கும்போது அந்த ரைட்டர்ஸ் பிளாக்லாம் எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. திருப்பி நம்மளும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் படிக்கலாம், 1 மணி நேரம் எழுதுனா போதுன்ற அந்த ஒரு இடத்துக்கு வந்து கலைஞர் அவர்கள் இன்னைக்கும் இருந்தும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். இந்த விழாவிற்கு மிக மிக முக்கியமான ஒரு அந்த கோரிக்கையாக நான் கேட்டுக்கொள்வது காரணம் என்னன்னா, இது ஒரு கோரிக்கை நம்ம வச்சே ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார், முதல்வரின் தனிச் செயலாளர் இருக்கிறாரு, அப்புறம் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் இருக்கிறாரு. அப்ப இது வந்து ஒரு மிக முக்கியமான மேடையாக மாறுகிறது. பள்ளிக்கல்வியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கிறது.
எங்கேயாவது நீங்க கிராமத்துக்கு போனீங்கன்னா அந்த காலை உணவு திட்டத்தில் இருக்கக்கூடிய பயன்பெற பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு கேள்வி 25 லட்சம் தாய்மார்களுக்கு தெரியும் அந்த காலை உணவு திட்டத்தின் அருமை என்ன பெரிய பாசிட்டிவ் எஃபெக்ட் தமிழ்நாட்டு கல்வியில் கொடுத்திருக்கிறதுன்றது 25 லட்சம் தாய்மார்களுக்கு தெரியும். அதை பற்றி திட்ட கமிஷன் ஒரு திட்டக்குழு ஒரு பெரிய ஒரு ஆய்வறிக்கையும் உருவாக்கி அதை தந்திருக்கிறது. பார்க்கும்போது தான் ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஆக இத்தனை முக்கியமான ஆளுமைகள் இருக்கும்போது அவர்களிடம் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை வாசிப்பு இயக்கத்தை எப்படியாவது மீண்டும் வாசிப்பு பழக்கத்தை தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு கொண்டு வருவதற்கு அந்த சின்ன வயதில் கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு தனிச்சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நாம எல்லாருமே அந்த 15, 14, 15 வயசுக்குள்ள படிக்க ஆரம்பிச்சுதான் இப்போ இன்னைக்கு வந்திருக்கோம். அந்த 17, 15 வயசுக்குள்ள இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராவது டெக்ஸ்ட் படிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 99% இல்லை. அவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் ஆய்வு அதாவது இலக்கியமானவர்களாகவே இருந்தால் கூட அவர்கள் டெக்ஸ்ட் படிக்கிறது பாட புத்தகத்தை படிக்கிறாங்க, ஃபிக்ஷன் படிப்பதில்லை, எந்த ஒரு கதையையும் படிப்பதில்லை, கதைகளையும் படிப்பதில்லை, அல்லது எந்த ஒரு கட்டுரையிலையும் படிப்பதில்லை. அந்த டெக்ஸ்ட் படிக்கிற பழக்கமே போயிடுச்சு. அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம அப்படியே சரி போயிடுச்சு, இனிமேல் எல்லாமே மொபைல் ஸ்கிரீனுக்கு அடிமையாயிட்டாங்க, நம்ம தவற விட்டுட்டோம்னா அந்த அடுத்த ஒரு தலைமுறை கேப் வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தொடர்ச்சியான ஒரு அறிவுசார் ஒரு இயக்கம் எங்கேயாவது ஒரு இடத்துல தடைப்பட்டு நின்று விடுமோ என்ற ஒரு அச்சம் கூட இருக்கிறது. ஆகவே அந்த பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை இலக்கியத்தின் பக்கமும் வாசிப்பின் பக்கமும் ஈர்க்கும் விதத்துல இந்த கார்ட்டூன் வச்சு நம்ம நிறைய கார்ட்டூன் ஜப்பான்ல கார்ட்டூன் வழியாக தான் பிள்ளைகளுக்கு எல்லா வாசிப்பு விஷயத்தை கொண்டு வராங்க. அதனால கார்ட்டூன் வழியாக இந்த மாதிரியான புத்தகங்களை அறிமுகப்படுத்துவது குறித்து ஆலோசிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் வைத்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த விழாவுக்கு வருகின்ற அனைவருக்கும் நன்றி. இந்த விழாவிற்கு என்னுடைய அழைப்பை ஏற்று நான் சார்ந்த இயக்கத்தின் தோழர்கள் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். நான் வழிநடத்தி கொண்டிருக்கும் பொறியாளர்களின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் போன்ற நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், பல எழுத்தாளர்கள் வந்திருக்கிறார்கள். இது முக்கியமாக சீராளன் சார் வந்திருக்கிறார். அவர் தான் கவர்னர்கிட்ட எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தவர். ஜெயந்தன் சார், எழுத்தாளர் ஜெயந்தனுடைய மகன். அவருக்கும் இங்கே வருகையில் இருந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.